2026க்கு முன்ன வரைக்கும் கன்னி ராசியில் பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது. பட்ட துன்பமும் விலகி போக போகுது. உயர்ந்த பில்டிங்கு, விலை உயர்ந்த காரு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை இப்போ உங்களுக்கு யோகம்தான். ஆனால் கன்னி ராசிக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க, பயப்பட வேண்டாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயா, கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? மேன்மை படக்கூடிய ஒரு ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று தான். பட்ட துன்பமும் விலகி போக போகுது. 2026க்கு முன்ன வரைக்கும் கன்னி ராசியில் பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசியும் இந்த கன்னி ராசியும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானத்துடைய பரிபூர்ண ராசி. படிப்பில் பிரில்லியன்ட். இவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், டாக்டரேட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், காவல்துறையில் பிரகாசிக்கணும். இப்படி பொது தொண்டு, அதாவது நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய படிப்பை தான் படிப்பாங்க. போட்டிருக்கிற துணியும் உண்ண உணவும் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்தம். மீதி எதுவுமே சொந்தம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே படிக்கிற படிப்பில் பிரில்லியண்ட்டாக இருந்து வந்திருந்தா கூட, படித்து பெரியாளாக ஆனால் கூட, ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையாக வரக்கூடிய வருஷம் இந்த வருஷமாக கொஞ்சமாகவே இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி, இகம்பர சுகம், இல்லறத்தோட ஒரு அமைப்பு, தான் மனைவி மக்களோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உண்டு. உயர்ந்த பில்டிங்கு, விலை உயர்ந்த காரு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை, பல கோயில் கட்டணும், பல சமூக நலக்கூடம் கட்டணும், பல தொழிற்கல்விகள் கொடுத்து மக்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள், டீச்சர்ஸ் நிறைய நீங்கள் தான். ஐயா, இந்த கன்னி ராசியில் ஒரு பார்ட்னர் அமைகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்னர் பிரேக்கப் ஆகிடுது. சப்போஸ் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அது டைவர்ஸ் ஆகிடுது. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களா ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், பெண்ணாக பிறந்தா சிஸ்டர் ஜாதகம், சிஸ்டர்னா கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. 95% கன்னியாஸ்திரி ஜாதகம்தான் இந்த கன்னிராசி. ஏன்னா ஆசை பாசை அன்பா பண்பா தான் குடும்பத்தில் ஒரு பார்ட்னராக, தனக்கு தாயா தகப்பனா ஒரு நண்பன் ஒன்று அமைவார். அந்த நண்பன் தான் காதலாகவே இருப்பார். உற்ற உயிர் நண்பனாக இருந்து காதலனாக மாறினும் போது அந்த காதலனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இல்லை பெற்றோர் வீட்டில் சம்மதிக்காமல் பிரேக்கப் ஆகிடும். அதில் மனம் உடைஞ்ச பெண்கள் கன்னியாஸ்திரி ஆகிடுவாங்க. அடுத்து காதல் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது, திருமணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது.
இப்படி தன்னை வாட்டி வதைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு தோஷம்னு ஒரு குறிப்பிட்ட கால வயசு இருக்குது. ஒரு 25-27 வயசு வரைக்கும் நாகதோஷம் இருக்கும். அப்போ நீங்கள் தான் முறையான ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, கன்னிராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் பசங்களுக்கு டீனேஜ் ஆகும்போது என் பொண்ணுடைய படிப்பு எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்து அதுக்கு உண்டான சாங்கியங்கள், ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணலாம், ஒரு கோதானம் கொடுக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு தானத்தையும் ஒரு பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டா செல்வ செழிப்போட விஷ்ணு பெருமான் மாதிரி பண்புள்ள படித்த அற்புதமான கணவர் அமையும் கேட்குறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த கன்னிராசியில் இருக்கவங்க அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கவங்களாம் வந்து அவன் ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான்ப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்த்துறாங்க. இது அவங்க வந்து அவங்களுடைய பிரதிபலிப்பு, கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தன்மை கன்னிராசிக்காரங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. அந்த சகஜமாக பேசுகிறது கூட தன்னுடைய கணவனுக்கு ஆகாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீடியா தொழிலே வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமா துறையில் எல்லா நடிகர்கிட்டையும் பேசணும், துணை நடிகர்கிட்டையும் பேசணும். அது மேலே அந்த மாதிரி பேசும்போது தன் கணவர் வந்து சந்தேகப்படுவாங்க. இதனாலேயே மனம் உடைஞ்சு பல பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதோடைய விதி தான் இந்த சிஸ்டர் ஜாதகம் சொல்லக்கூடிய கன்னியாஸ்திரி ஜாதகம். போடா என்னடா வாழ்க்கை, தான் அக்காவுடைய பிள்ளைங்க இருக்கா, தம்பியோடைய பிள்ளைங்க இருக்காங்க, அதுவும் நம்ம குழந்தை தானே, நம்ம குழந்தை தான் அப்படின்னு வாழ்க்கையை வந்து மதர் தெரேசா மாதிரி தான் வாழ்க்கையை எல்லாருக்கும் அர்ப்பணிச்சிடுவாங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணம் உடையவங்களுக்கு 2025க்கு முன்ன ராகு கேது பகவான் உங்கள் ராசியில் இருந்தார். இதனாலேயே பல தடப்பட்ட விவாகங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு யோகம்தான். ஆனால் கன்னிராசிக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க, பயப்பட வேண்டாம். இருந்திருந்தா கூட 55லேருந்து 85 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உடல் நலக்குறைவு ஏற்படும். ஆரோக்கியத்து மேலே தெளிவு பண்ணிக்கிங்க. இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு, அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும், பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026-25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும், அப்போதான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், தாம் மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில் தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க.
5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் வந்து கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடல்ல மீன் இருக்கிறவங்களுக்கு மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்க இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையா வழிமுறை பண்ணீங்கன்னா உங்க ஆசை உங்க தேவை என்ன ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும் டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்ல இருந்து 55 60 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப்ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.